இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். மத்தேயு 7:13. இது இயேசு கிறிஸ்து சொல்லிய மிக ஆழமான எச்சரிக்கை வார்த்தை. இது விசாலமான வாசல் என்பது எளிதானது, சுகமானது. அது உலகில் அநேகர் செல்லும் பாதை. ஆனால் அது நம்மை அழிவுக்கு கொண்டு செல்லும் பாதை. இடுக்கமான வாசல் என்பது கட்டுப்பாடு, மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல், பரிசுத்த வாழ்க்கை. அது சற்று கடினமாக தோன்றும். ஆனால் அந்த பாதைதான் ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்லும் பாதை. தேவன் நம்மை கூட்டத்தோடு உலக வாழ்க்கைக்கு போக அழைக்கவில்லை. சத்தியத்தோடு அவரோடு பரிசுத்தமாய் நடக்க அழைக்கிறார். அவர் விரும்புவது ஆவியின் கனிகளை பெற்று விசுவாசம் கொண்டு பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய விரும்புகிறார். இன்று உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இனி எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறேன்? சுலபமானதா, சரியானதா? எந்த பாதை என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். ஆமேன்.